மேலே இருக்கிறார்ல, பரத்தில் இருக்கும் ஜோதின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தான் அதுக்கு விஷயம். அப்போ இதை ராமலிங்க சுவாமிகளுக்கு என்ன வடிவத்துக்குள்ளே உணர்த்தி அவர் இந்த உலகத்துக்கு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி காங்கிரீட் வேலையெல்லாம் போடாமல் நான் வந்து அந்த அந்த ஒளி அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிரையே நான் என்ன பண்ணிட்டேன்னா நேரடியாக எடுத்துகிட்டு போய் 7வது திரைன்னு ஒன்று திரை இருக்கு, அதை நான் விளக்கும் போது அந்த வெட்ட வழியா ஜோதியா இருக்கிறார்ல, அவரோடய போய் கலந்துட்டேன். நான் இங்க கோயிலை கட்டிக்கிட்டு சமாதியில என்னை உடலை என் உடலோடைய போய் டமால்னு குதிச்சுட்டேன் உள்ள. அவர் குதிச்சவர் என்னன்னா, நான் எனக்கு ஏதாவது ஆகுன்னு பார்த்தா நான் அவரு மாதிரி ஆயிட்டேன். இதுதான் மறைந்து போனார். கரைந்து போனதுக்கும் மறைந்து போனதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஜோதியா தெரியுது. அப்ப மகனே, கல்லை மண்ணையும் வணங்கிட்டு கிடக்காத, என்னை நான் ஒரு ஜோதியா இருக்கிறேன், அதை பா.